வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் புள்ளியியலும் நிகழ்தகவுல எடுத்துக்காட்டு 8.3 அம்சம் பார்க்க போகிறோம். 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 28 பேர் என்சிசியிலும் 30 பேர் என்எஸ்எஸ்சிலும் மற்றும் 18 பேர் என்சிசி மற்றும் என்எஸ்எஸ்சிலும் சேர்கிறார்கள். ஒரு மாணவர் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருவாங்க, என்சிசியில் இருக்காரா, என்எஸ்எஸ்ல இல்லையா. அடுத்தது என்எஸ்எஸ்ல இருக்காரா, என்சிசியில் இல்லையா. ஒன்றில் மட்டும் இருக்காங்களாம். இருப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. இதான் கண்டுபிடிக்க போகிறோம். கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, 50 பேர். அப்போ என்ன எஸ் இஸ் ஈக்குவல் டு 50ன்னு போட்டுங்க. என்படம் வரைஞ்சாச்சு. என்சிசியில் எத்தனை பேர் இருக்காங்க, 28 பேர். என்எஸ்எஸ்ல 30 பேர். ரெண்டுத்துலேயும் எத்தனை பேர் இருக்காங்க, 18 பேர். அதான் ரெட் கலரில் எழுதியிருக்கேன். அப்போ 18 இதுலேருந்து கழிச்சா எவ்வளோ இது 10. இதுலேருந்து 18 கழிச்சா 12. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, இங்கே பாருங்கள், என்சிசியில் இருக்காங்களாம், என்எஸ்எஸ்ல இல்லையா. படத்தை பாருங்கள். அப்போ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், என்சிசியில் மட்டும் இருக்காங்கன்னா 10/50, அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிச்சு. அடுத்தது பாருங்கள், என்சிசியில் இல்லையா, என்எஸ்எஸ்ல இருக்காங்களாம். படத்தில் பாருங்கள் ஆன்சரை, 12/50. ஓகே. அடுத்தது பாருங்கள், ஒன்றில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு இதில் மட்டும்தான் இருக்காங்க. அப்படி எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 10 + 50 12 + 50 கூட்டி எழுதிடுங்க. பகுதி சமமாக இருக்கா. அப்போ 10 + 12 எவ்வளவு, 22/50. இந்த ஆன்சரை கேன்சல் பண்ணி எழுதலாம், இல்லைன்னா அப்படியே எழுதலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.